எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க LOL vlogger. ஸோ நம்ம கூட நம்ம நாண்டிஸ் நாங்கள் என்ன பண்ண போறோம்னா பெங்களூர் டே 8 நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறோம். பெங்களூர் நாண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் வாங்க போகிறோம். நாண்டிஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்கவா இங்கே வந்து நெல் எப்படி தண்ணி தெரிக்குது மட்டும் பாரு. இங்க வாய் ஆ அப்படின்னு வாயில 1000 ரூபாய் அந்த தண்ணி எப்படி குடிச்சனா இல்லையா? ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்னவோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நாண்டிஸ் அந்த ட்ரெயின்ல ஏறலாம். நாண்டிஸ் ப்ரோ வா ப்ரோ. பசங்க சின்ன பசங்க ஒன்ன மாதிரி சின்ன பசங்க இல்ல நான் போய் கேக்குறேன். ஓகே நான் கேக்குறேன் அந்த ட்ரெயின்ல பாருங்க ப்ரோ. நம்ம அந்த ட்ரெயின்ல நானும் நாண்டிஸ் ஏற போறோம். அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். ஓகே இப்போ இல்ல நம்ம 2 பேரும் போற மாதிரி எடிட் பண்ணிடலாம். அவரு பாரு ப்ரோ அந்த இதுல நானும் நாண்டிஸ் உட்காந்து போற மாதிரி எடிட் பண்றேங்க ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ கேக்கல நல்லா இருக்காது ப்ரோ. ப்ரோ ஏறி உட்காரு ப்ரோ. இதுல என்ன ப்ரோ வசிட்டுவீங்க? ஏறி உட்கார்ந்து போ அப்படியே சுத்திட்டு வா. நீங்க போறீங்களா? கொடுங்க நான் ரெக்கார்ட் பண்றேன். நீங்க போற மாதிரி தான் போங்க. எனக்கு வெக்கமா இருக்கு ப்ரோ. நீங்க போங்க உட்கார்ந்துட்டு ஒரு தனியா கேளுங்க ப்ரோ. போங்க கேளுங்க ப்ரோ. சரி சும்மா சொல்லையா? இல்லையா நான் சும்மா சொன்னேன் ஆக்சுவலா. இல்ல அதல ட்ரை பண்றீங்களா? எதுல அந்த பைக் அதுல பண்ணலாம். இல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ அங்க இருக்குல்ல ப்ரோ, நம்ம இங்க சென்னையில இருக்கும்போது அந்த மேல டாப் ஃப்ளோர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர் விட்டு நான் போற காட்டியும் அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு தண்ணி பாட்டில போய் வாங்கி குடிக்கணும். ஆனா அங்க என்ட்ரன்ஸ் 3000 ரூபாய் ஆகும் ப்ரோ. அவ்வளவு மேல அங்க ப்ரோ. ஓகே நம்ம போய் குடிக்கிறோம். ஓகே vlogger வந்து பாத்தீங்கன்னா ஏன் vlogger மாறிட்டீங்களா? vlogger தாங்க இல்லைங்க ப்ரோ. நம்ம vlogger இல்ல ப்ரோ, நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றோம். நம்ம vlogger புரியுதா? vlogger வந்து இது ப்ரோ. எது ஒரு 1,00,000 பேர் நடந்து போறாங்க, நடுவுல நீ இப்படி பேசிட்டு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு எப்படி தண்ணி தெரிக்குது பாரு. நன்றி நான் பண்ண மாட்டேன். 1000 ரூபாய் தரேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். லட்ச ரூபாய் தந்தாலும் இப்படி நம்மளுக்கு தேடி கார் வந்திருக்கு. லியோ வந்திருக்காரு. நாங்க கார்ல போல. இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா பைக்ல போறோம். இன்னைக்கு நாண்டிஸ் தான் ஓட்ட போறோம். நான் பின்னாடி உட்கார போறோம். நம்ம போறது அப்பாச்சி. 8 மணி ஆகுது. ஸோ 2 hour தான் டைமு. நம்ம வந்து எப்படி சாதிக்க போறோம்னு தெரியல. சரி பாப்போம். பைக்கு போயிட்டு சொல்லிட்டு நாங்கள் வந்து பைக்கை தேடி போகிறோம். இந்த பைக்கு ஓகே நாண்டிஸ்? இல்லை இந்த பைக்கு என்ன சொல்லு? நீ ஜிடிஏ மாதிரி தான் நாண்டிஸ். ஜிடிஏல எப்படி பைக் எடுக்க யோசிப்பியா நீ? எந்த பைக்குன்னு தெரியல ப்ரோ. இந்த பைக்கு தான் நினைக்கிறேன். இதுதான் ப்ரோ. இந்த ஷார்ப்பு நானும் வந்து டிக்கிலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. சத்தியமா ப்ரோ செம்ம முதுவலி ப்ரோ. 1 hour கழிச்சு பைக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபேஸ் டைம் வீடியோலாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு வண்டி ஓட்டி. இதை வாங்க ஆட்டோல போயிடுவோம். நீ கீர் வண்டி ஓட்டுனது இல்ல? காலேஜ் டைம் ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. இது 4 வருஷம் ஆயிருக்கும். ஓட்டிருக்கேன். 4 வருஷம் ஆயிருக்கும். கீர் வண்டி ஓட்டுவல 2019ல. இது அப்பதான் வண்டியை ஓட்டிருந்தல. நான் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறேன். நேற்று நாண்டிஸ் ஆக்சிடென்ட் ஆகாம போகிறோம். சரி ஓகே பைக் ரைட். நீங்கள் வந்து பார்க்கிங் வந்து 2000 ரூபா. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரீ. அதான் கேட்குறேன். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேணாலும் விட்டு இது அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணலாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டிராஃபிக்கு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நின்றுட்டு இருக்கோம். பெங்களூர் டிராஃபிக் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு இருக்குடா அவனுக்கு ஒரு பஸ் ஆஃபீஸ் அவர்ஸ்லாம் வந்துருக்கீங்க. போங்க சொல்லி வாய முண்டா போட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே
ஆக்சுவலாக போகிறோன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்பெட். நான் எதுக்கு போகிறேன்னா என் குழந்தை நான் வந்து நாளை கழிச்சு காயல்பட்டினம் போகிறேன். ஸோ அதுக்கான விளாகம் வருது. என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி என் குழந்தை ரொம்ப பேர் இருக்குது. இந்த அப்பாவை பிரிஞ்சுருக்குறாங்கல்ல, அதாவது பிள்ளைங்களை பிரிஞ்சு வெளிநாட்டுலாம் போகிறாங்கல்ல, போய் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களோட வழிலாம் இப்போ தான் தெரியுது. என்னால் ஒரு மாதம் கூட இருக்க முடியல. ஆனால் எங்கள் அப்பாலாம் 5 வருஷம் இருந்துட்டு வருவார். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சல்யூட் அடிக்கணும் தெரியுமா? ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு ஒரு மாதம். அது புரியுது ப்ரோ, அது கரெக்டு தான். நினைச்சு பாரு, ஸ்டார்டிங் வந்து மேபி யோசிச்சு பார்த்தா ஈஸியாக தெரியும். கல்யாணம் முடிஞ்சிட்டு துபாயெல்லாம் போவாங்க போகிறேன். நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கொடூரமாக. லுலு மால் தானே இது பேரு? லுலு மால் இல்லையா? லுலு மால் தான். ஏன் உள்ளு மால்னு சொன்ன மாதிரி இருந்தது நீ? அது என்ன உள்ளுன்னா என்ன சொன்ன? இது அந்த நூலு அந்த சினி போலீஸ் இருக்குல்ல, ஆமா அங்கதான் ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம விளாடு. போலாம். சினி போலீஸ் விஐபி. டிராஃபிக்கை பாருங்க ப்ரோ, இதான் டிராஃபிக் பெங்களூரோடது. நீங்க வந்து ஏரியா அப்படி அதுதான் ப்ரோ சொன்னேன். மெட்ரோல வந்துடலாம், ஆட்டோல வந்துடலாம். பாருங்க ப்ரோ, இன்ச்சா நடக்கிறேன் ப்ரோ. ஒரு 15 நிமிஷமா மெட்ரோ ஸ்டேஷன் போறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறங்கிட்டோம் ஃபைனலா. அந்த டிராஃபிக் எப்பா செம்ம ஒஸ்டான டிராஃபிக்குங்க. என்ன எப்பா பாருங்க, இப்ப காலியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா சரியா ஒஸ்டான டிராஃபிக்குங்க, ரொம்பவே ஒஸ்ட். ஸோ நானும் நாண்டிஷும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வாங்க போறோம்? நாண்டிஷ் என்ன ட்ரெஸ் தான்? நாண்டிஷ்க்கு ஜெட்டி வாங்க போறோம். ஸோ நான் வந்து என் குழந்தைக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தேன், என் மால்லேயே நிறைய ட்ரெஸ் கடை இருந்துச்சு. ஸ்டார்டிங் இல்லை 19,990 என்ன சார் ட்ரெஸ் மட்டும் தானா இல்லை கூட PS5 ஏதாவது தெரியுங்களா அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து பார்க்கிங் இங்கே வந்து வெளியெல்லாம் விடக்கூடாதான், பார்க்கிங் பே பண்ணி தான் விடணுமா. ஸோ நான் பார்க்கிங் விட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட் பார்த்துருப்பீங்க, இது பெங்களூரோட ரிச்சி ஸ்ட்ரீட் போல். இது வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் தான் அவ்வளோ கூட்டமாக இருக்கும்லையா. இது எப்படி சொல்கிறதுன்னா சென்ட்ரல் பிராட்வே ரோடு பார்த்துருக்கீங்களா நம்ம சென்னையில்? அது மாதிரி இருக்கீங்க. ஆண்டி முதல்ல சோறா குடிப்போமா? இந்த டைம்லையா? அவன் எதை கேட்டாலும் வேணானுவாங்க, சாப்பிடுவோமா? பாருங்க, இதுதான் டிராஃபிக், பெங்களூர் டிராஃபிக். ஆண்டி சார் பைக்கு கொடுக்கறது இருக்கட்டும், கடலை சாப்பிடுவோமா? ஜூஸ் சாப்பிட்றியா? டீ சாப்பிட்றியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? நம்ம பையன் எது கேட்டாலும் வாங்கி கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னாலும் வாங்க மாட்டான், மோசக்கார பையன். இந்த க்ரௌட்ல நம்ம விளாக் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரிலாம் விளாக் எடுக்கிறதுக்கு, இந்த க்ரௌட்ல விளாக் எடுக்கிறதுக்கு. நண்டிஸ் இதை பார்த்துட்டு போகலாம். நண்டிஸ் அழகா இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அது பார்த்து டைம் ஆயிடும் ப்ரோ. கடை இப்படி கடை 90s கிட்டியா ஜேசிபியா என்னையா நீ? குதிரை நண்டிஸ், குதிரை நண்டிஸ். ரெவல்யூஷன் 2 எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோஸ். இப்படி வந்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க மாட்டீங்க ப்ரோ. நண்டிஸ் முன்னாடி போறான். வா, இன்னும் எவ்வளவு கூட்டமா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு காலியா இருக்கா? ஐயோ, நடக்க வழி இல்ல இவனுக்கு. இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ப்ரோ இருக்கும். என்னதுயா எனக்கு வந்து என் குழந்தைக்கு எப்படி தெரியுமா வாங்கணும்? ஒரு ஹூடி மாதிரி வாங்கலாம்னு இருக்கேன். குட்டி டைப் எனக்கு எப்படின்னா இந்த மாதிரி ஹூடி. கேட்டு பாருங்க, இந்த டைப்பா ப்ரோ? பாரு, நமக்கு ஏத்த மாதிரி வருது. குவாலிட்டி நல்லா இருக்கா பாரு. அவங்க கிட்ட ஃபுட்டி இருக்கான்னு கேளு. நாங்கள் ஒரு கடையில் தான் இருந்துச்சு, ஆனால் நாண்டிஸ் வந்து பயங்கர பார்கெயின் தெரியாது. நாண்டிஸ் பற்றி உங்களுக்கு தெரியாது, பார்கெயின் கிங்குங்க அவன். 1000 ரூபா பொருள் 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அவனை கூப்பிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எனக்கு கம்மியாக வாங்கி கொடுப்பான் ப்ரோ. அன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோக்காரனை 20 ரூபா 30 ரூபா கேட்டதுக்கு 20 ரூபா வரீங்களான்னு கேட்ட பாரு. வேற லெவல் நாண்டிஸ். ஆனா செம்மையா இருக்கே இடம். ஒரு மாதிரி கோசியா, கொஞ்சம் டிஃபரெண்டா. இந்த கடையில இங்க பாருங்க, இந்த மாதிரி வாங்குங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி இல்ல மெயின் இந்த மாதிரியா?
கன்னடால குழந்தைங்களுக்கு சிப்மங்காங்க. இருக்கா? சூப்பர். நான் ட்ரெஸ் எடுத்துட்டு பாக்குறேன். இல்ல நீ பார்கெயின் பண்றது ரெக்கார்ட் பண்ற. என்னவா பேசுறாங்க? இது வந்து நீ புக்குக்குள்ள வை. குட்டி போடுங்க. குட்டி போடுங்க. அந்த ஷார்ப்னர் திரும்ப நம்பிக்கை. குட்டி போடு. ஆமா. இங்க பாருங்க, நான்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கிஃப்ட் கொடுக்குறேன். நான்டிஸ் நான் 1 கொடுக்குறேன், நீ 10 கொடுக்கணும். குட்டி போட வைக்கிறோம். இதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணிருக்கேன். எல்லாரும் பண்ணிருப்பாங்க. வேற குட்டி போட வைக்கிறோங்க. நான் உண்மையாவே நினைச்சு பாரு, குட்டி போடுதான் உள்ள இருந்து ஒரு சமையா இருக்கும். ஓகே, ஆனா அதெல்லாம் ஒரு நல்ல டைம் இல்ல, சான்ஸே இல்ல. எதையும் எதிர்பார்ப்பல, டிப்ரெஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஸ்கூலுக்கு போனோமா, வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கணுமா, நெல்லிக்காய் சாப்பிட்டோமா அப்படின்னு. ஹோம்ஒர்க் செய்யாம போனா மேக்ஸ் டீச்சருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சான்னு பாப்போமா, பிரின்சிபல் செத்துட்டாரா, மோசமானவள பிரின்சிபல் செத்தா எத்தனை நாள் லீவ் வரும், பிரின்சிபல் செத்தா எவ்வளவு நாள் லீவ் வரும் அப்படின்னு நினைச்சு பாரு. ஒரு வாட்டி கரஸ்பாண்டன்ட் இருந்துட்டாரு எங்க ஸ்கூல்ல. எல்லாரும் சந்தோஷம் தான் பட்டானுங்க, நான் மட்டும் தான் வருத்தப்பட்டேன். நான் அன்னைக்கு தான் படிச்சிருந்தேன் பிசிக்ஸ் எக்ஸாமுக்கு. அன்னைக்கு பார்த்து லீவ் வந்துச்சு. என்ன சாப்பிடுவோம்? ஏதாவது உனக்கு பிடிச்சது சொல்லு. என்னது? இல்ல ஏதாவது சொல்லு, உனக்கு ஃபேவரட் எது? உனக்கு என்ன சாப்பிடணும் போல இருக்கு? அங்க போயிட்டு கூட போய்க்கலாம். என்னது? அங்க போயிட்டு கூட போலாம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது பேர் வந்து எஸ்ஆர் ரோடு தானே? எஸ்பி ரோடு. இங்கே வந்து பிசி ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கும். இங்கே வந்து ஹெல்மெட்டை நம்பி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நான். ஸோ நாங்கள் பாருங்க எப்படி தொங்க விட்டுருக்கேன் பாருங்க பின்னாடி. பேக் போட்டுருன்னா இது ஒன்றும் இல்லை. கேஸ்லாம் கம்மியாக கிடைக்கும் போல நினைச்சிங்க? கேஸ்லாம் ரொம்ப கம்மியா? கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. இப்போ ட்ரைபாட் ஒன்று கம்மியா? வாங்கலாம், இங்கே வாங்க பார்ப்போம். ஓகே, ட்ரைபாட்னா அப்படின்னா கிம்பிள் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே திரும்பணும். நான் சொன்னவன இங்க வடப்பாவு இருக்குல்ல, எனக்கு வடப்பாவு. நீ சாப்பிடல? நீ சாப்பிடுவியா? போயா நீ, அப்ப போயா. நான் மட்டும் சாப்பிடுவேன். எதை கேட்டாலும் பரவாயில்ல, எதை கேட்டாலும் வேணான்றாங்க, மோசமானவங்க. ஆமா, கேபினெட்லாம் இருக்கு. இங்க வர 2,999 EMI, அப் டு 6,000 கேஷ்பேக், 1 EMI ஃப்ரீ. கிட்டத்தட்ட ஃப்ரீயாவே கொடுத்துடலாமே இதை. நீ இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. என்ன நடிச்சு பார்க்கினா 2000 ஆமா? என்ன மாடலு? 402. அந்த கர்வ் வருது இல்ல, அதுதானே நமக்கு கேம் பிளேல பிரச்சனையே இருக்காது. என்ன நடிச்சு அடி தள்ள வேண்டியதான். அங்க வரு. இது பெஸ்ட் மவுஸா இல்லையா? நாண்டி சொல்லிட்டாரு, இந்த சேல பிச்சுக்கும். இல்ல நல்ல மவுஸ் இல்லன்னா நல்ல கில் எடுக்க முடியல. அது வெயிட் போட வைக்கலாமா? அது வெயிட் போட்டு எதுக்கு? அது நல்லா கிரிப்பா இருக்கும். கிரிப்பா இருக்குமா? கிரிப் இருக்கும் ப்ரோ. இல்லையா, எதுக்கு அதுக்கு ஏன் வெயிட் போடுறீங்க? வெயிட் பண்ணும்போது அந்த பிரஷர் தெரியும் மவுஸ். அது எவ்வளவு? அது தமிழ்ல எப்படி பேச தெரியும் உங்களுக்கு? கொஞ்சம் ஏன் சிரிக்கிற? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா அவருக்கு தமிழ்? நாங்க வந்து மவுஸ், அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பசிக்குது, என்ன சாப்பிடுறது? எதை கேட்டாலும் லேண்டிஸ் வேணாம் தான் சொல்லுவான். இன்னைக்கு லேண்டிஸ் எப்படியாவது பிளான் பண்ணி தியேட்டருக்கு கூப்பிட்டு போலாம் தான் பிளான். ஆனா வரமாட்டேன்றான். எப்படியாவது ஏதாவது ஒன்று கூப்பிட்டு போலான்னு பாக்குறேன், தூக்கம் வரும் ப்ரோ அப்படின்றான். நான் வந்து வால்சலாம் கூப்பிட்டு போலான்னு பாக்குறேன், படம் சமமோக்கன்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆனா என்ன சொல்றாலும் அவனை கூப்பிட்டு போக முடியலங்க. வேணாம் ப்ரோ அப்படின்னு பாக்குறான் பாருங்க.
1,65,000. நாண்டிஸ் இது ப்ரோ இது கரெக்டா இருக்கும் ப்ரோ. எது ப்ரோ? இது பெருசு ப்ரோ. இது பிசில ப்ரோ இது இருக்கு ப்ரோ என்கிட்ட. இருக்கு, வீட்லயே இருக்கு. இது கரெக்டா இருக்கும். இப்போ எப்படி சூப்பரா இருக்கும்ல? எனக்கு கையே வலிக்காதுங்க. அவ்வா அவ்வளவுதான். இது எந்தல எடுத்து காட்டுறாங்களா? நாண்டிஸ் புது போன் வாங்கிட்டா, ஷோ ஆஃப் பண்றான். சீரியஸ்லி ஏசி. சோ நாண்டிஸ்க்கு நான் வந்து 4090 வாங்கி கொடுக்க போறேன். சோ நாண்டிஸ் gift பண்றேன். பை. வெயிட் இல்ல. இங்க சைஸ் வெயிட் இல்ல. நாண்டிஸ் gift. இல்ல அவன் வந்து 4090 கேட்டேன். பாக்ஸ் தான் இருக்கு அங்க, உள்ளே இல்ல. 4090 இல்ல. 4090 अंदर नहीं है भाई. ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தலாம். அந்த பேப்பர்ல எடுத்து கூடையில போட்டுறலாம். ப்ரமோஷன் நம்ம பண்ண மாட்டோம். அவங்க டிஸ்கவுண்ட் பண்றேன்னாங்க. நமக்கு ப்ரமோஷன் இதுக்கு நான் வந்து எனக்கு செமையா பசிக்குதுங்க. இதுக்கப்புறம் எடிட்டருக்கு பிரச்சனையே இல்லைங்க. கேமரா தலைகீழ இருக்காது. நாண்டிஸ் இதுக்கப்புறம் எடிட்டர் சந்தோஷமா இருப்பாயா. இதுக்கப்புறம் இங்க கோர்னலா இல்ல அப்படின்லாம் சொல்லுவாள்ல. ஆமா, இப்படியே நம்ம வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அது எதுக்கு நமக்கு எதுவுமே எடுத்துட்டு ஹெல்மெட் கடைக்கார சாவடிச்சிருவாயா. யூடியூப் नहीं விஜய் டிவி ஷோ கலக்க போகுது யாரு? இது நானும் இன்னொருத்தரும் பண்ணாது. நாண்டிஸ் இன்னைக்கு நான் vlog எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சுல? இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா எதுவுமே சாப்பிடலையே. சாப்பிடாம வியூவர்ஸ் விருப்பத்தாம இருந்தா அது vlog-ஏ கிடையாது. அவனுங்க போன vlog-ல என்ன சொல்றானுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ, நீங்க எதுவுமே சாப்பிடல, சாப்பிடறத காமிக்கல. அது ஒருத்தர் போட்டிருந்தாரு. நான் அதுக்காகவே இன்னைக்கு சாப்பிட வேண்டியதா என்ன சொல்ற? வடப்பாவ் சாப்பிடுவோம். வடப்பாவ் சாப்பிடுவேன். இல்ல சீஸ் வடப்பாவ் நாண்டிஸ் எனக்கு வந்ததுலயே சாப்பிடணும் ஆசை. சிச்சே நான் தனியா சாப்பிட மாட்டேன். கூட வரும்போது அவனை விட்டுட்டு சாப்பிட்டா அவன் நண்பனே கிடையாது. அது என்ன சொல்றாங்க, கூட வரவனை சாப்பிட்டுட்டு என்ன சொல்றது, கூட வரவனை சாப்பிட்டுட்டா. இல்ல கூட சாப்பிட்டு இல்ல, என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க மறந்துட்டேன். என்னது பின்னாடி ஆரன் அடிக்கிறாங்க நோன்று. நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல F1 ரேசிங் போறாரு அவர் சார், தெரியாதா? நாண்டிஸ் அவன் முரசா திரும்பி முரசா என்ன பண்ண, என்னடா பிரச்சனை உனக்கு, ஷார்ட் பண்ணா அவன அப்படி அவன் சொல்ல முடிய, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் தமிழ். பாய்ஸ் நம்ம படத்துக்கு போறோம். நாண்டிஸ் ஃபைனலா ஒரு மூவி வர போறான் எங்க கூட. நாண்டிஸ் படத்துக்கு கூட்டிட்டு போனோம்னே ஒரு 2-3 நாண்டிஸ் படத்துக்கு ஸோ நாங்க வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் மூவி தேட்டர்ல சரி ஓகே. இன்னைக்கு லைவ் வர முடியாது, நான் சொல்லிடுவேன். இன்னைக்கு லைவ் பண்றேன். இல்ல கரெக்டா இருக்கும். நாண்டிஸ்க்காக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சிக்கனா மட்டனா அடுத்த பாட்டில் பாருங்க. இத்துடன் உங்களை மடந்து விடைபெறுவது உங்களை எல்லோ கேமர் மட்டும் நாண்டிஸ். அது ஃபேக். பார்த்தினுக்கு 10 ரூபா கொடுத்ததுதான். சிக்கனும் இல்ல, மட்டனும் இல்ல, அங்க கடையே இல்ல. அவங்க வந்து என்ன சொன்னா, வெஜ் புலாவ் இருக்கு, வெஜ் பிரியாணி இருக்கா. வெஜ் பிரியாணி யாரு, நான்லாம் கொலை பசியில இருக்கேன்டா. சிங்கத்தை பசியோட பாத்திருக்கியா? பாப்பேன், கொலை பசியோட இருக்கு. இப்படி ஏமாத்திட்டு மண்டேல ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்தேன் மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க. பயங்கரமா இருக்குன்னு பில்டப் வேற கொடுத்தாங்க. நீ தானே கொடுத்தாங்க. நல்லா இருக்குன்னு நீ வந்து ஒரு இடத்த அவ்வளவு சீக்கிரம் ரெக்கமெண்ட் பண்ணிட்ட. நாண்டிஸ் வந்து ப்ரமோஷன் பண்ண மாட்டாரு. எனக்கு ப்ரமோஷன் எங்களுக்கு பண்ண தெரியாது. இன்னைக்கு வந்து நாள் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. படத்துக்கு போலான்னு கிளம்பணும். சுந்தரராஜன வர சொன்னோம். ஒரு சில இன்சிடென்ட் நடந்ததுனால படத்துக்கு போக முடியல எங்களால. சரி படத்துக்கு தான் போக முடியலையே. கடைசியில நாண்டி சாப்பிட்ட பிரியாணி சாப்பிடலாமே 5 கடை ஏறிட்டேங்க.
பிரியாணி கிடைக்கவே இல்லைங்க. என்ன பண்ண போறோன்னு எங்களுக்கே தெரியல. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட மாட்டாரா, அதனால இருந்தாலும் வெறுப்பத்தியாவது சாப்பிடலாம். யாரும் சாப்பிட விட்டாங்க. ஆனா இப்பதான் ப்ரோ ஒரு கமெண்ட் வந்தது, பார்த்து ப்ரோ யாரோ கண்ணு வச்சு போறாங்க. பழைய வீடியோ அந்த அன்கட் வீடியோ சாப்பிட்ற வீடியோல இப்பதான் ப்ரோ இவ்வளவு டிஷ் வச்சு சாப்பிட்டு வந்துருக்கோம். இல்லையா பசிக்குதியா? மணி 12வது சரியா? சரி பாய் எல்லாருக்கும் பாய் சொல்லிருக்கோம். தேங்க்ஸ் நண்டி வந்ததுக்கு. உங்களுக்கு சொல்லக்கூடாது ப்ரோ, நீங்க இப்பதான் வந்தீங்க. நெக்ஸ்ட் vlogல தேங்க்ஸ். பாய் ப்ரோ.